இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் மன்னிச்சிருங்க சார். சொல்றிய தவிர விட்டியா நீ? அந்த செந்தில முறையா என்ன கவனிச்சுட்டு தொழில் பண்றான். நீ என்ன அவனோட பெரிய ஆளா? கவுண்டமணியா நீ? இனிமே அந்த மாதிரி நடக்காது சார். சரக்கு இறக்கிறதுக்கு அந்த செந்தில் ஏற்கனவே என்ன கவனிச்சிட்டான்னு சொன்னல. நீ என்ன நடுவுல பைபாஸ் பண்ற சார்? எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். அவனை விட அவன் பெஸ்டா கொடுக்குறேன்றானே சார். சசி, பெஸ்டா யார் கொடுக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்கிறது தான் முக்கியம். ஃபர்ஸ்டா கொடுத்தவன் தான் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு அர்த்தம். நம்பிக்கை வச்சவனுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? நான் அவனுக்கு ஏற்கனவே வாழ்க்கப்பட்டதுனால உன் தாலி அறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க சார். ஆண்டனி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆண்டனியா? எப்போ? நேத்து நைட் சார். அவரோட ஃபேக்டரியில வச்சு நடந்துருக்கு. உன்னப்பாய் நம்மள பாரு. அடிக்கு போட்ட பெட்ரோல் காசு கூட தெரியல. நான் பாட்டுக்கு பேய்களை வச்சு சம்பாரிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ப்ரொடியூசர் சிவி குமாரோட பேய்களை வச்சு ஜாஸ்தி சம்பாரிச்சது மாஸ் தான் தெரியும்ல. மூணா கொஞ்ச நேரம் எனக்கு வர கோவத்துக்கு நீ மட்டும் உயிரோட இருந்தா ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஏன் டென்ஷன்? திருடிக்கிற, ஏமாத்திருக்கிற, ஆனா அந்த கொலை எல்லாம் யோசிச்சது கூட இல்ல. கொலையா? அது எப்ப நடந்தது? இப்ப நான் ஒரு மனுஷனா இருந்தாலும் அந்த பஸ் டிரைவர் என்ன இடிச்சு போட்டு தான் போயிருப்பான். நீ குதிப்பா அவனுக்கு அப்புறம் தெரியும். அது போலத்தான் அவன் நடுவுல வந்து விடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் an accident. நாம் இங்க வந்திருப்பது சண்டை போடுறதுக்கல்ல, கோடீஸ்வரன் ஆகிறது. கோடீஸ்வரனா? வெறுப்பேத்தாதே. 75 கோடின்னு சொல்லிட்டு 10 ரூபா கூட கிடைக்கல. கிடைச்சிருந்தா என்னை ஏமாத்தி போட்டு எல்லாத்தையும் நீ தூக்கி கொண்டு போறதுக்கா? ஐயோ மாசே, எனக்கு தெரியாது. I am watching you. எந்த திட்டத்தையே பாவிச்சு என்னையே ஏமாத்திடலாம் என்று நினைச்சீங்களா? அது எண்ட பணம். அது எங்க போனாலும் நாம தான் அடிக்கணும். ஏய் கொஞ்சம் இரு. நான் உன்னை ஏமாத்த போறேன்னு தெரிஞ்சோம் ஏன் திருட கூட்டிட்டு வந்த? அப்போ மோட்டிவேஷன் பணத்தை அடிக்கிறது இல்ல மாஸ். நீ என்ன தப்பா புரிஞ்சுட்ட. ஏய் 75 கோடி ஏன் பணம் ஹவாலா அதுன்னு சீன் விட்டு தானே எங்களை செம்பிக்கரை கூட்டிட்டு போனேன். அட விடு மாசே, நம்ம சென்னை போலாம். அங்கதான் நம்ம பேங்க இருக்குல்ல, அதை வச்சு காசு நிறைய சம்பாரிச்சு அப்படியே சிங்கப்பூர் மலேசியா ஜாலியா செட்டில் ஆகி. கார் ஓவர் ஹீட். மாஸ், நான் சொல்றத புரிஞ்சு கொண்டு பேசு. இனிமே அவனோட எந்த பொய் எனக்கு தேவையில்லை. எல்லாம் பிளான் பண்ணி கூட்ட வந்து கொலை செய்ய வச்சல. இப்ப சந்தோஷமா? இனிமே மூஞ்சிலே முழிக்காத. அப்படியே போயிரு. பிரச்சனை எனக்கு தெரியல. உன்னையும் வந்து கேட்க போறான். உனக்கு யாரு இருக்கிறாங்க? அனு நல்லவங்களப்பா, ரொம்ப நல்ல மேஜிக் பண்ணுவாங்கப்பா. மேஜிக் பண்றாமா யாருக்கப்பா கிடைப்பா? ப்ளீஸ்ப்பா, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டி கொண்டு போலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி, வீட்டை போய் கதைக்கலாம். போ அப்பா, அவங்களையும் நம்மளோட வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்தா தான் நான் அவனோட கதைப்பேன். அம்மா சாமி கிட்ட போட்டால, அம்மாட்ட கேட்டு சொல்றேன். அப்பா போய் சொல்லாத அப்பா. அம்மா என்னைக்காவது உன்கிட்ட கதைச்சிருக்காங்களா? என்கிட்ட தானே கதைப்பாங்க. இரு, நானே போயிட்டு கதைச்சிட்டு வரேன். அம்மா அம்மா. ஓகே ஓகே ஓகேமா. தேங்க் யூ மா. பை. அப்பா அம்மாக்கு அவங்கள பிடிச்சிருக்கா. அவங்களே கல்யாணம் கட்டிக்க சொன்னாங்க. ஏய், என் மேகாக்கு என்ன ஆச்சு? கீழே விடுங்கப்பா. சக்தி, அனுக்கு என்னடா குறைச்சல்? அவங்க 2 பேர் மேலேயும் அவ்வளோ அன்பா இருக்கா. அனுவை விட ஒரு நல்ல அம்மா மேகாவுக்கு கிடைக்க மாட்டாங்க. மேகா, இங்க பாருங்க. ஓய் செல்லம், உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. என்னடா நீங்க? என் மகள் மேகாக்கு பிடிச்சிருந்தா அப்பாக்கும் ஆண்டி, அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஏய் எங்க?
A warm welcome to everyone gathered here. Thanks to Mr. Kodandaram Reddy, the Honorable Minister from India, for attending FAIM. And a special thanks to his friend and allied businessman, Mr. Radhakrishnan, for his investment in Tanzania. FAIM 2015 officially begin with a speech from Mr. Reddy. Please, sir. Thank you. It gives me a great pleasure to be a part of this foreign investment meet 2015. நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் கூப்பிடுவா. And I would like to thank the government of Tanzania. ஒரு நிமிஷம் இரு. Sorry. And I would like to bring in a lot of investment opportunities. என்னடா சொல்ற? ஆமாண்ணே ஆண்டனி ஆக்சிடென்ட்ல தவறிட்டாருண்ணே ஃபேக்டரியில தானே ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட் பண்றாங்க தெரியல சார். ஒர்க் பண்றவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அம்பளி இருக்கிற பக்கத்துல ஆண்டனியோட கார் ஒளிச்சு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்க ஒரு கார் ஆண்டனியை இடிச்சிட்டு மாயமா மறைஞ்சிருக்கு. அங்க ஆண்டனியோட காரு ஏரிக்கரையில ஏறி ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ இட்ஸ் எ பிளான்டு மர்டர். ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. செஞ்சது ஒரு ஆளா இல்ல ஒரு கூட்டமா? தட் இஸ் அ கொஸ்டின். அப்படி என்ன இருந்தது இந்த ஃபேக்டரியில? ஆண்டனி லாகர்ல டாக்குமெண்ட் பணம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. என்ன விளையாடுறீங்களா? என்னடா போச்சு? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெறும் பேப்பர் நினைச்சிங்களா? 25 வருஷமா மினிஸ்டர் பல பேர் வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணம்டா. அந்த பணம்லாம் எந்த கண்டெய்னர்ல இருக்கு, அந்த கண்டெய்னர் எந்த கப்பல்ல இருக்கு, அந்த கப்பல் எந்த கடல்ல மிதக்குது, அது எப்போ இந்தியா வந்து சேரும், எல்லா டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்கு. செம்பிக்கரைக்குள்ள வந்து திருடுற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் வந்துச்சு? இந்த ஊர்க்காரன் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சார். கண்டிப்பா இல்ல. இல்ல? எஸ். நைஸ். சிரிப்பை பார்த்து பேர் வச்சிருப்பானுங்க போல இருக்கு. ரம்யா. இவ்வளவு பெரிய லாக்கர் உள்ள என்ன இருந்திருக்கும்? பூரா பிளாக் மணிடா. எவன்டையாவது மாட்டுச்சு கஸ்டம்ஸ் ஹார்பர் காரன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லா பணமும் நம்ம கையில இருக்கணும். திருநவனை பிடிக்கணும். பிடிச்சிடலாம் சார். இங்க என்ன நடந்துன்னு சொல்லி இங்க இருக்கிற சிசிடிவி கேமரால பார்க்கலாமே சார். அவன் என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியா நடத்துறான்? பண்றது ஃப்ராடு வேலை. இதுல சாட்சி வேற வச்சுக்குவானா? இந்த ஃபேக்டரியில சிசிடிவியே இல்லை. அதனால தான் இந்த கேமரா இங்கே வச்சேன். சார் நீங்க எப்படி சார் இந்த கேமரா வச்சீங்க? பூனு சூயிங்கத்தை துப்பி இப்படி ஒட்ட வச்சேன். டவுட் கிளியர்? இதுலயாவது அந்த ஆண்டனி சிக்குவான், பெருசா கறக்கலான்னு பார்த்தா இனிமே எந்த மாடு சிக்கும், எவ்வளவு கறக்குறதுனே தெரியல. அந்த ஆண்டனியை கொண்ட பாஷா மாணிக் பாஷா யாருன்னு இதுல மாட்டியும் இருக்கலாம். யார் ஃபோன்ல? அது மதி கால் பண்ணியிருந்தாப்ல. நானே கேட்கணும்னு இருந்தேன். என்ன ஸ்டேஜில் இருக்கு நம்ம பணம்? என்ன நம்பி விட்டுருக்கீங்க, பக்காவாக இருக்கும். நீங்கள் நம்ம பிஸ்னஸ் டீலில் கரெக்டாக முடிச்சு கொடுங்க, அது போதும். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அது என் பொறுப்பு. இல்லை இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பணம் டெல்லிக்கு வந்து சேரணும். ஏன்னா அதை ஒயிட்டாக மாற்றுறது எலெக்ஷன் விட்டா எனக்கு வேறு சந்தர்ப்பமே கிடையாது. நீங்கள் சொல்கிற நேரத்தில் சொல்கிற இடத்துக்கு வரும். Where is the next meet? At Secretariat. Back. Okay. Little back. Hello. Sir? Backனா rewind அர்த்தம். Sorry sir. Zoom in. இவன் யார்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கான்? இவன் ஆண்டனி ஆளும் இல்லை, செம்பிக்கரையும் இல்லை. ஆனால் ஆண்டனி செத்த அன்னைக்கு இவன் ஏன் அவன் குடோனுக்கு போயிருக்கான்? சார் நம்ம தமிழ்நாடு போலீஸ் லிஸ்ட்ல அவன் போட்டோ மேட்ச் ஆச்சு சார். அவன் பேர் மாசிலாமணி, வியாசர்பாடி, பெரம்பூர், 1008 இந்த மாதிரி பல ஸ்டேஷன் அக்யூஸ் லிஸ்ட்ல அவன் இருக்கான் சார். ஆனா இப்ப கொஞ்ச நாளா சைலண்டா இருக்கான் சார். இந்த மாதிரி ஆளுங்க சைலண்டா இருக்காங்கன்னா பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். நம்ம எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட்னே இருக்கட்டும். ஓகே சார். அதை அவங்க சொல்லணும். ஓகே சார். அப்படி இப்படி ஒருத்தன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேணாம். இவன் யாரு, இப்போ இவன் எங்க இருக்கான், இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இவனுக்கும் அந்த ஆண்டனிக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் கண்டுபிடிக்க நம்ம சென்னைக்கு போறோம். Guys, we are all educated people. We should understand their situation. Yes, we all educated people. You should understand our situation. Hey, அவங்க சந்தோஷமா இருந்தா தானே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உன் சந்தோஷம்னு சொல்லு. இப்ப ஜெட் சார் பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. சொன்னாங்க. ஏன்னா அவர் மாஸ் சார் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறார், அதனால சந்தோஷமா இருக்காரு. ஏய் என்ன பிரச்சனை? இல்ல பாஸ், நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. நான் இவங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மாரியா எப்ப பார்த்தாலும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு. நானா பாஸ் மேட்டர் என்னன்னா இவங்க இனிமே எந்த வீட்டுக்கும் போய் பயமுறுத்த மாட்டாங்களாம். எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கா? எஸ், ஸ்ட்ரைக், உள்ளிருப்பு போராட்டம். இனிமே நீ என்ன சொன்னாலும் நாங்க எதையும் செய்ய மாட்டோம். பண்ணிக்கங்க. விட்டா ஆவி யூனியன்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க போல் இருக்கு. நானும் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் தானே தேடி வந்தீங்க. ஏ ஜெட்டு, இதெல்லாம் வேலைக்காகாது. முதல்ல எல்லாத்தையும் அடிச்சு வெளில வெட்டுறா.
நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாக புது பையங்களை கொண்டு வரோம், ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம பேச்சை கேட்காத எவனுங்க தேவையில்லை, எல்லாத்தையும் கெட் அவுட் பண்ணுறேன். அப்புறம் என்ன மாசே சொல்லியாச்சு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கிற பேய்ங்க மட்டும் இங்கே இருங்க, மற்றவங்களாம் கெட் அவுட். ஹலோ பிரதர், இங்கே இருக்கணுமா கிளம்பணுமாங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். எவரு? அவர் அவர் ஏய், அதான் மூஞ்சில முழிக்கூடாது சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? ஹலோ, அவர் வரல, நாங்கள் தான் வர வச்சோம். ஆதரவற்ற அநாதைகளை காப்பாத்த அந்த ஆண்டவர் இருக்காரு. ஆனா ஆதரவற்ற ஆவிங்களை காப்பாத்த இந்த சக்தி தானே இருக்கிறாரு. ஏம்மா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நீங்களாம் ஏன் ஃபர்ஸ்ட் டேல பேசுறீங்க? தம்பி, இவங்க சொன்னதெல்லாம் உண்மை தம்பி. இவனுங்க எங்க உழைப்பையெல்லாம் வாங்கிக்கிட்டு உதவின்னு கேட்கிறோம், வெளியே போங்கடான்னு சொல்றானுங்க. ஆமாங்க தம்பி, இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீங்க தான் தட்டி கேட்கணும். யோ, விட்டா மண்ணன் உழைப்பாளி போன டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்ப போல் இருக்கு. ஓரதா இருந்தா போங்க. போ. ஐயோ, ஏய் மாச, என்ன இப்போதானே சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், திரும்ப புதுசாக பேய் பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏற்கனவே அவனுக்காக ஒரு கொலை வேற பண்ணிட்டோம், கொஞ்சம் யோசிப்பாரு மாசு, இதெல்லாம் தேவையா? ஏய் நில்லு, ஏய் நில்லுங்கப்பா, புதுசா ஒருத்த வந்து கூப்பிடுறான், அப்படியே போயிருவீங்களா? என்ன சின்ன? ஏய் அழகு, நம்ம அப்படிதான் பழகி இருக்கோமா? ஒரே குடும்பம் நினைச்சேன்டா. ஏய் ஸ்ரீபதி, அப்படியா பழகி இருக்கோம்? இல்ல பாஸ். அவன் கூட போய் என்ன பண்ணுவீங்க? தெரியல பாஸ். கடைசியில் நான் தான் உதவி செய்யணும். சரி விடு மாசு. இவன் கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன கொலை பண்ண வச்சிட்டாயா? பிளான் பண்ணி என்ன கொலை பண்ண வச்சிட்டான். என்ன உங்க யாருக்கும் உதவி செய்யாம எல்லாரும் ஏமாத்திடுவேன், அப்படிதானே? அதானே உங்க எல்லாருக்கும் டவுட். யாருக்கு என்ன செய்யணும்? வா, இதான் எனக்கு முதல் வேலை. யார் வரீங்க? பத்மா, கமான். பெரியவங்களா இல்ல லேடிஸா? அவன் கிடக்குற, அவன் என்ன சொல்றது? லேடிஸ் தான். நீ முதல் வாமா. என்னமா செய்யணும் உனக்கு? எனக்கு என் பையனும் பார்க்கணும்.